சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல எல்லாருமே சேர்ந்து சிந்துவோட கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற சினேகா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த டைவர்ஸ் பத்திரத்துல மட்டும் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சிந்து கிட்ட கொடுக்குறாங்க. சிந்து போட மாட்டாங்க இல்லையா? சரி, இவ போடலன்னா என்ன, சிவா போட்டாவே போதும், நம்ம கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா மகா டைவர்ஸ் பேப்பரை சிவா கிட்ட தான் எடுத்துக்கிட்டு போறாங்க. சிவாவும் ஆரம்பத்தில் போடாமல் அமைதியாகவே தான் நிற்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி, இப்போ நீ இதில் கையெழுத்து போடலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு வழக்கம் போல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இவ முக்கியமா இல்லை என்னோட உயிர் முக்கியமா அப்படின்னு இந்த அன்னபூர்ணி சிவாவை பிளாக்மெயில் பண்ணவும் வேற வழியே இல்லாமல் சிவாவும் அந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்க வீட்டுல நம்ம ஆறுமுகம் சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. சிந்து பண்ணுனது தப்பு தான், அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது. அவளுக்கு சிவாவை பிடிக்கும், சிவாவை அடையறதுக்காக இது பண்ணிட்டா, அதுக்காக இப்படியா பண்றது? இருந்தாலும் அவ எவ்வளவுலாம் நல்லது பண்ணியிருக்கா நம்ம குடும்பத்துக்கும், சிவாவோட உயிரையே காப்பாத்தியிருக்கா, அதெல்லாம் நினைச்சு பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சிந்துவுக்கு ஆறுமுகம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் அதே மாதிரி சிவாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஏன் சிந்து இப்படி பண்ணுன, இப்போ நீ பண்ணுனதுனால பாரு உனக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. இதை பார்க்குற இந்த மகா அங்கே கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு பாரு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.